முக்கிய செய்திகள். நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி ராஜினாமா, பிரதமர் மற்றும் சோனியா காந்தியுடன் சந்திப்பு. திரிணாமுல் காங்கிரசின் ஆதரவை கோரினார் சங்மா, எந்த உறுதிமொழியும் கொடுக்க மம்தா பானர்ஜி மறுப்பு. முன்னாள் அமைச்சர் நேருவின் தம்பி ராமஜெயம் கொலை வழக்கு, குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி தீவிரம். கர்நாடக முதலமைச்சர் சதானந்த கவுடா மாற்றப்படுகிறார். எடியூரப்பாவின் நெருக்கடியால் பாஜக மேலிடம் முடிவு. வணக்கம். விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவராக போட்டியிடுவதை முன்னிட்டு மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தனது அமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார். இதற்கான கடிதத்தை பிரதமர் மன்மோகன் சிங்கை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து கொடுத்துள்ளார். குடியரசுத் தலைவர் எந்த அமைப்பு மற்றும் அரசியல் கட்சியை சார்ந்திருக்கக்கூடாது என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் காரிய கமிட்டி உறுப்பினர் பதவியிலிருந்தும் ஏற்கனவே பிரணாப் முகர்ஜி ராஜினாமா செய்திருந்தார். இதைத் தொடர்ந்து தனது அமைச்சர் பதவியையும் அவர் ராஜினாமா செய்தார். ராஜினாமா கடிதத்தை கொடுப்பதற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், குடியரசுத் தலைவர் வேட்பாளராக தம்மை நிறுத்தி பெருமை சேர்த்துள்ள அனைவருக்கும், தன்னை ஆதரித்து வரும் அனைத்து கட்சிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். மேலும் மத்திய நிதி அமைச்சகத்தில் உள்ள தனது நண்பர்களை பிரிய நேர்ந்துள்ளது தமக்கு வருத்தம் கொடுப்பதாக தெரிவித்த பிரணாப் முகர்ஜி, ஒரு புதிய பயணத்தை தாம் தொடர இருப்பதாக குறிப்பிட்டார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் காணப்பட்டார். எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் மக்களின் நலன் மட்டுமே தமது சிந்தனையில் இருந்ததாக குறிப்பிட்ட பிரணாப் முகர்ஜி, நாளை மறுநாள் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார். பிரணாப் முகர்ஜியின் ராஜினாமாவை தொடர்ந்து அவரது இலாக்காவை பிரதமரே கூடுதலாக கவனிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக போட்டியிடும் PA சங்மா இன்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிரணாப் முகர்ஜி மற்றும் PA சங்மா போட்டியிடுகின்றனர். இதில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவு பெற்ற PA சங்மாவை பிஜு ஜனதாதளம், அதிமுக, சிரோன்மணி அகாடி தளம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரித்து வருகின்றன. இந்த நிலையில் மம்தா பானர்ஜியின் ஆதரவு யாருக்கு என்பதில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. காங்கிரஸ் தரப்பில் போட்டியிடும் பிரணாப் முகர்ஜிக்கு தாம் ஆதரவளிக்க முடியாது என்று ஏற்கனவே மம்தா பானர்ஜி தெரிவித்திருந்த நிலையில் சங்மாவை அவர் ஆதரிக்க வேண்டும் என்று பாஜக கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த கோரிக்கையின் அடிப்படையில் கொல்கத்தாவில் இன்று மம்தா பானர்ஜியை நேரில் சந்தித்து PA சங்மா ஆதரவு கோரினார். I am very happy with the outcome of the meeting, and I am going back with a lot of hope for the support of Mamta ji and the Trinamool Congress. எனினும் இந்த சந்திப்பின் போது அவரை ஆதரிப்பது தொடர்பாக எந்த ஒரு உறுதிமொழியையும் மம்தா பானர்ஜி கொடுக்கவில்லை என்று தெரிகிறது. முன்னாள் அமைச்சர் நேருவின் தம்பி ராமஜெயம் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் KN நேருவின் தம்பி ராமஜெயம் கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி அன்று கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அது தொடர்பாக திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் சைலிஷ்குமார் யாதவ் உத்தரவின் பேரில் 7 தனிப்படை அமைத்து விசாரணை நடைபெற்று வந்தது. அவ்வப்போது குற்றவாளிகளை நெருங்கிவிட்டதாக தனிப்படை காவல்துறையினர் தெரிவித்து வந்தாலும் எதற்காக ராமஜெயம் கொலை செய்யப்பட்டார், யார் கொலை செய்தது போன்ற விவரங்கள் எதுவும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. இன்னொரு புறத்தில் இந்த கொலை தொடர்பாக CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. இந்நிலையில் ராமஜெயம் கொலை வழக்கின் விசாரணையை CBCIDக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டிருந்தது. இதையடுத்து திருச்சி தனிப்படை காவல்துறையினரிடம் இருந்த ஆவணங்கள் அனைத்தும் DSP மலைச்சாமி தலைமையிலான CBCID அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதுவரை இந்த வழக்கில் தனிப்படையினரால் விசாரிக்கப்பட்ட அனைவரையும் CBCID அதிகாரிகள் மீண்டும் விசாரிக்க உள்ளனர். இனியாவது ராமஜெயம் கொலை வழக்கில் ஏதேனும் முன்னேற்றம் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தில் எடியூரப்பா கொடுத்து வரும் நெருக்கடி காரணமாக
தற்போதைய முதலமைச்சர் சதானந்த கவுடாவை மாற்ற பாஜக தலைமை தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுரங்க ஊழல் விவகாரத்தில் பதவி விலகிய எடியூரப்பாவிற்கு பின்னர் சதானந்த கவுடா கர்நாடக முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து எடியூரப்பா மற்றும் அவரது ஆதரவாளர்களால் சதானந்த கவுடாவிற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பி வருகிறது. தன்னை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் என்று எடியூரப்பா பாஜக தலைமைக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வருகிறார். இந்நிலையில் பாஜக தலைவர் நிதின் கட்கரியின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட எடியூரப்பா ஆதரவாளர்களிடம் கர்நாடக மாநில விவகாரத்தில் அடுத்த ஒரு வார காலத்திற்குள் உரிய தீர்வு காணப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. விரைவில் பாஜகவின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறவுள்ளதாகவும் அப்போது கர்நாடக முதலமைச்சர் சதானந்த கவுடாவை மாற்றுவது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஊழல் குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டுள்ள மத்திய சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் வீரபத்ர சிங் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இமாச்சல பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய மத்திய சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சருமான வீரபத்ர சிங் மீது லஞ்ச புகார் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இமாச்சல பிரதேச முதலமைச்சராக இருந்தபோது தொழில் தொடங்க முயன்ற தொழிலதிபர்களிடம் கடன் சலுகை வழங்க லஞ்சம் கேட்டதாக வீரபத்ர சிங் மற்றும் அவரது மனைவி மீது புகார் எழுப்பப்பட்டு சிம்லா நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர் மீதான குற்றச்சாட்டிற்கு ஆதாரமாக ஒலிப்பதிவு CD ஒன்று ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தது. இதை ஆதாரமாக வைத்து தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தனது மத்திய அமைச்சர் பதவியை வீரபத்ர சிங் இன்று ராஜினாமா செய்தார். அவரது விலகல் கடிதத்தை பிரதமர் மன்மோகன் சிங் ஏற்றுக்கொண்டார். தன் மீதான குற்றச்சாட்டு குறித்து கருத்து தெரிவித்துள்ள வீரபத்ர சிங் மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்க விரும்பாத காரணத்தால் பதவி விலகியதாகவும் தன் மீது போடப்பட்டுள்ள வழக்கை சட்டப்படி சந்திக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் பெட்ரோல் விலை சிறிது குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி காரணமாகவும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைந்துள்ளதாலும் பெட்ரோல் விலையை குறைக்க எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளது. இதற்கான அறிவிப்பு இம்மாதம் இறுதியில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் ஆதரிக்கும் வேட்பாளர்களை ஆதரிப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் தெரிவித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் அந்த கட்சி வெளியிடப்பட்ட அறிக்கையில் காங்கிரஸ் மற்றும் பாஜக சார்பில் நிறுத்தப்படும் குடியரசுத் தலைவர் வேட்பாளரை ஆதரிக்கப் போவதில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கை, விலைவாசி உயர்வு போன்ற பல்வேறு விவகாரங்களில் காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகியவை ஒருமித்த கருத்துக்களை கொண்டுள்ளதால் அவற்றை ஆதரிக்க முடியாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குறிப்பிட்டுள்ளது. மேலும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தனி வேட்பாளரை அறிவித்திருக்க வேண்டும், ஆனால் அதை செய்யவில்லை என்பதால் குடியரசுத் தலைவர் தேர்தலை புறக்கணிக்கும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முடிவுக்கு தேசிய செயற்குழு ஒப்புதல் கொடுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிரணாப் முகர்ஜியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிப்பதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எடுத்த நடவடிக்கைகளே காரணம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் பிரணாப் முகர்ஜிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பிரகாஷ் காரத் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையில் விளக்கம் கொடுத்துள்ளார். பிரணாப் முகர்ஜியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிப்பதற்கு திரிணாமுல் காங்கிரசின் நிலைப்பாடே காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியுடன் திரிணாமுல் காங்கிரசிற்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தி காரணமாக பிரணாப் முகர்ஜிக்கு மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் தேர்தலை புறக்கணிப்பது தங்களது அரசியல் எதிரியான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடன் கருத்து ஒற்றுமை ஏற்பட்டதை போன்ற சூழலை உருவாக்கிவிடும் என்பதால் பிரணாப் முகர்ஜியை ஆதரிக்க முடிவு செய்துள்ளதாக பிரகாஷ் காரத் குறிப்பிட்டுள்ளார். வீரபாண்டி ஆறுமுகத்தை குண்டர் சட்டத்தில் அடைத்ததை எதிர்த்து வழக்கு, உயர்நீதிமன்றத்தில் மனைவி லீலாவதி மனு. தேர்வாணைய தேர்வுகள் அனைத்தும் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும். TNPSC தலைவர் நட்ராஜ் அறிவிப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.